ஹாய்ங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப நாளாவே வந்து நான் ஏதாவது தனியா அ என்னோட உழைப்புல ஏதாவது ஒரு வருமானம், ஏதாவது ஒரு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அதுக்காக வந்து வீட்ட விட்டு வெளிய போய் நம்மளால வேலை பார்க்கவும் முடியாது. ஏன்னா பசங்க இருக்காங்க. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் அந்த மாரி கூட யாரும் கிடையாது. எங்க பிள்ளைங்கள பார்த்துக்கிறதுக்கு. ஸோ நான் வந்து வீட்ல இருந்து தான் ஆகணும். வீட்ல இருந்துட்டே வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அதுல போடுறதுக்கு வந்து முதல் கண்டிப்பா கையில கிடையாது. அதுவும் இல்லாம எனக்கு கிடைச்ச டைமும் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பேக்கரி பிசினஸ் ஒண்ணு இருக்கு. அது நெறைய பேர் நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஃபாலோ பண்ணிருக்கவங்க உங்களுக்கு தெரியும். ஸோ பேக்கரி பிசினஸ் தான் மெயினு. அதுல வந்து எனக்கு வந்து டைம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் கேப் தான் எனக்கு அதிகபட்சமாவே கிடைக்கும். ஸோ அந்த டைம்ல யூஸ் பண்ணி நான் தனியா ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணி, நம்மளுக்கும் ஒரு ஏர்னிங்ஸ் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு, இப்ப ஒரு 6 மாசமாவே வந்து பாத்தீங்கன்னா, மாசம் மாசம் நானே தனியா சம்பாதிக்கிறேன். அதுவும் வீட்ல இருந்தே அப்படிங்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த யூடியூப் சேனல் தான். நான் எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், அதை எப்படி சக்சஸா ரன் பண்ணி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த வீடியோல ஃபுல்லா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க யாராவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, அதுவும் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, இல்லன்னா ஒரு ஒர்க்கிங் உமனா இருந்தீங்கன்னா தாராளமா சூப்பரா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா என்னலாம் பாத்தீங்கன்னா, நான் வீட்லயே தான் இருப்போம். மோஸ்ட்லி அவுட்டிங் போறதில்ல, ஊர் சுத்தி பார்க்க, ஒரு ஃபங்ஷன். ஏன்னா நாங்க கேரளால இருக்கோம், வெளியூர்ல இருக்கோமா. சோ ஒரு ஃபங்ஷன், ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எப்பயாவது ரேரா தான் போவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் வீட்ல தான் இருப்பேன். 365 நாள் 360 நாளுமே வீட்ல இருக்க மாதிரி தான் இருக்கும். சோ அப்படி இருந்துகிட்டே கூட நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணா என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணேன். அது இன்னைக்கு சக்சஸ் ஆயிடுச்சு. சோ நீங்கலாம் ஒரு ஒர்க்கிங் உமனா இருந்தீங்கன்னா தாராளமா யோசிக்காம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இப்ப நான் எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஐடியா எனக்கு எப்ப வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கொரோனா டைம்ல 2020 இருக்கு பாத்தீங்களா, அப்பயே எனக்கு வந்து இந்த ஐடியா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் ஒரு 2, 3 பிளாக் சேனல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அவங்களோட பிளாக்ஸ் ரெகுலரா பாக்குறது ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்ப வந்து நம்ம சும்மா வீட்லயே தான் இருப்போமா. சோ அப்ப எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. நம்மளும் இந்த மாதிரி பிளாக் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்கிட்ட அப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் தான் இருந்துச்சு. கேமரா வந்து நல்லா கிளியரா தான் இருக்கும். சோ அதை வச்சுட்டு நானா ஒரு சின்ன சேனல் மாதிரி ஓபன் பண்ணிட்டு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் சேனல் மாதிரி ஓபன் பண்ணிட்டு ஒரு சின்ன வீடியோ மாதிரி ஒண்ணு எடுத்துட்டு என் ஹஸ்பண்ட காமிச்சு எப்பனா 2020 அந்த டைம்ல அந்த மனுஷன் பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆயிட்டாப்ல. என்னைய கழுவுன்னு கழுவி ஊத்திட்டாப்ல. சரின்னு சொல்லிட்டு அத்தோட அந்த சேனல் அந்த வீடியோ எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு அந்த பிளான வந்து விட்டாச்சு. விட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம 2022 23 வந்து கேரளாக்கு வந்தாச்சு. மறுபடியும் நம்ம பேக்கரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த 2024 இந்த ஓணம் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வியாபாரம் டல் அடிச்சிச்சு. அப்ப எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கிடைச்சிச்சு ஒரு நாள். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து இந்த பேக்கரி பிசினஸ் கரெக்ட்டா காலையில 4 மணிக்கு எந்திரிச்சா நைட் 8 மணி 9 மணி வரைக்கும் வேலை ஓடிட்டே இருக்கும். எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்காது. அந்த ஓணம் டைம்க்கு அப்புறம் எண்ணெய் எல்லாமே மாவு எல்லாமே விலை கூடுன டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வியாபாரம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. அந்த டைம்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க மாரி எனக்கு தோணுச்சு. கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க மாரி எனக்கு தோணுச்சு. அப்பயே நான் என் வீட்டுக்கார மனுஷன்ட்ட மறுபடியும் எனக்கு இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து உள்ளுக்குள்ள இருந்துட்டே தான் இருந்துச்சு. அந்த டைம யூஸ் பண்ணி நாம சரி இந்த டைம்ல நம்ம சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு பிடிச்ச அந்த ஒரு 2, 3 விளாக் சேனல்ஸோட வீடியோஸ்லாம் அவர்ட்ட போட்டு காமிச்சுட்டு, நான் இந்த மாரி ஸ்டார்ட் பண்ணவா? சும்மா நம்ம வீட்லயே தான் இருக்க போறோம். வீட்ல எனக்கு கிடைக்கிற டைம வச்சு சின்ன சின்னதா நானே ஏதோ ஒண்ணு எடுத்து போட்டுக்கிறேன். என்னால டெவலப் பண்ண முடியும். நம்ம இத வந்து பெருசா ஒண்ணும் எஃபர்ட்லாம் போட தேவையில்ல. நம்ம முதலும் போட தேவையில்ல. இருக்கிற மொபைல் ஃபோன வச்சுட்டு நான் எதார்த்தமா ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். அது சக்சஸ் ஆனா ஓகே. எப்படி வேணா வரட்டும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா நான் அவர்கிட்ட ஒண்ணொண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாத்தையும் தெளிவா சொன்னதுக்கப்புறம் அந்த மனுஷன் சரி ஸ்டார்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாப்ல. ரொம்ப சந்தோஷமா நானுமே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2024 செப்டம்பர்ல வந்து ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பிச்சது தான் என்னோட கடமை. சேனல மறுபடியும் என் வீட்டுக்கு ஆரம்பிச்சேன். அவரோட கையிலேயே எடுத்துட்டாப்ல. அவரு காமெடி நான் ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா, இந்த விளாக் போடுறத மெயினா வச்சு தான். விளாக் சேனல் அப்படின்ற கான்செப்ட்ல தான் நான் வந்து யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். பட் அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாப்ல, உன் விளாக்லாம் வந்து சரிப்பட்டு வராது. நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் இந்த காமெடி பண்றேன், அத பண்றேன், பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு யூடியூப் சேனல்ல. அப்ப எனக்கு வீட்ல பாத்தீங்கன்னா, டெய்லியும் சண்டை வரும். ஏன்னா நான் ஆரம்பிச்சது நான் தான். பட் எனக்கு வந்து விளாக்ல தான் இன்ட்ரெஸ்ட். இந்த காமெடி, பாட்டு பாடுறது இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு போது, அந்த வீடியோ எடுக்கும்போதெல்லாம் வீட்ல ரெகுலரா சண்டை வந்துட்டே இருக்கும். அப்படியே அந்த சண்டையிலேயே அப்படியே ஓடுச்சு. அதுல நான் என்ன பண்ணிட்டேன், இந்த விளாக் எடுக்கிறதே விட்டுட்டேன். அந்த அந்த மைண்டே இல்லாம போயிருச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஒண்ணு நினைச்சு, இந்த சேனல் வந்து வேற ரூட்ல போதே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீடியோ எடுக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாம, வீடியோ ஃபோன் ஆன் பண்ணாலே சண்டை தான் வரும். அப்படிதான் போய்க்கிட்டு இருந்துச்சு. ஒரு வழியா சப்ஸ்கிரைபர்லாம் ஏத்திட்டோம். எங்களுக்கு வந்து ஒரு 1 மாசத்திலேயே வந்து 1000க்கு மேலலாம் வந்துருச்சு சப்ஸ்கிரைபர். இந்த யூடியூப பொறுத்தவரைக்கும், நம்ம சேனலுக்கு அமௌண்ட் வர்றதுக்கு நான் வந்து இந்த மானிட்டைசேஷன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும். 4000 வாட்ச் ஹவர் இருக்கணும். இந்த 4000 வாட்ச் ஹவர்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோஸ மக்கள் பார்க்குற டைம வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம ஒரு 5 நிமிஷம் வீடியோ பார்க்குறோம்னா, அத வந்து ஒரு 10 பேர் பார்த்தாங்கன்னா, அதுக்கான டைம கால்குலேட் பண்ணி அதுல ஆட் ஆயிட்டே வரும். அப்படி
அந்த மாதிரி 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எந்த விதமான கம்யூனிட்டி கைட்லைன்ஸும் வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணியிருக்க கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்ப கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏதாவது ஒண்ணு வந்து யாரையாவது அக்யூஸ் பண்ணி போடுற மாரி, வயலன்ட்டா ஏதாவது காமிக்கிற மாரி, அந்த மாரி எப்படி சொல்றது? தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் மூக்க நுழைக்க கூடாது. நம்ம உண்டு நம்ம வீடியோ உண்டு நல்லபடியா போடணும். அதோட இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க வீடியோஸ எடுத்து போடுறது. இந்த மாதிரி நெறைய பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி எதையுமே நம்ம பண்ணாம, நம்மளோட ஓன் வீடியோஸ மட்டும் நம்ம போட்டுட்டே இருந்தா எந்த பிரச்சனையும் இருக்காது. சேனல் மானிடைசேஷன் ஆயிரும். இதுல எங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ஈஸியா 1 மந்த்லயே வந்துருந்துச்சு. இந்த 4000 வாட்ச் ஹவர்ன்றது வரவே இல்ல. சேனல் ஆரம்பிச்சு 6 மாசம் ஆச்சு, 8 மாசம் ஆச்சு. ஏன்னா, அந்த வீடியோ போடுறதுலயே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிருச்சு. ஏதோ ஒரு சில வீடியோஸ் போடுறது, அதுல ஏதோ 1, 2 தான் வாட்ச் ஹவர் ஏறிச்சு. அப்போ உடனே என் வீட்டுக்கார மனுஷனுக்கு வந்து அப்பயுமே நான் சொல்றேன், எனக்கு வந்து விளாக் போடுறதுக்கு என் கையில சேனல குடுங்க. நான் வந்து டெவலப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது. நீ வந்து கரெக்ட்டா போட மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து தட்டிட்டாரு. தட்டிட்டு என்ன செஞ்சுட்டாரு, யார்யார்ட்டயோ ஐடியா கேட்டுட்டு, அவருக்கு வந்து ஒரு சிலர் ஐடியா சொல்லிட்டது என்னன்னா, லைவ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லைவுமே நல்ல விஷயம் தான். பட் எனக்கு அதுலயுமே உடன்பாடு கிடையாது. பட் இருந்தாலும் லைவ் போட்டோம். எனக்கு எதுக்கு லைவ்ல வந்து உடன்பாடு இல்லன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய சேனல்ல நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இந்த லைவ்ல வந்து பேட் கமெண்ட்ஸ் அந்த மாதிரி நெறைய வருமா, அத பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் பயம். நான் லைவே போட விடவே இல்ல. அவரும் என்கிட்ட ஒரு 2 மாசமா கேட்கிறாரு. இந்த ரீல்ஸ போட்டுட்டே இருக்கோம். அப்படியே போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு ஒரு லைவ் போட்டோம். பார்த்தா பரவாயில்லாம வந்துச்சு. அதுக்கப்புறம் போட 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 பார்த்தீங்கன்னா, லைவ்ல வந்து நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அவர் மட்டும் தான் லைவ் போட்டாரு. அந்த லைவ்ல பாத்தீங்கன்னா, நாங்க நெனச்ச மாரி பேட் கமெண்ட்ஸ்லாம் வரல. நல்லவங்களா நம்ம ஃபேமிலிக்கு வந்து ஒரு 10, 20 பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களோட சப்போர்ட்ல தான் நம்ம வந்து இந்த 4000 வாட்ச் ஹவர் வந்து அடிச்சோம். அதுக்கப்புறம் சேனலுமே மானிடைசேஷன் வாங்கிருச்சு. இந்த மானிடைசேஷன்றது வந்து இந்த மானிடைசேஷன்றது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். இதுல அட்ரஸ் வெரிஃபிகேஷன், ஐடி வெரிஃபிகேஷன், அப்புறம் நம்ம பேங்க் அக்கவுண்ட் குடுக்குறது, ஸ்விஃப்ட் கோடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பாக்குறதுக்கு ஒரு 3 ஸ்டெப் 4 ஸ்டெப்பா ஈஸியா இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் நீங்க பண்றீங்கன்னும் போது ரொம்ப கவனமா பண்ணணும். ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுனாலும் மானிடைசேஷன் வந்து கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணி உங்க சேனல் வந்து ஓரளவு ரீச் பண்ணிட்டீங்க, மானிடைசேஷன் வந்து அப்ளை பண்ண போறீங்கன்னும் போது, இதுக்கு முன்னாடி இந்த மானிடைசேஷன் வாங்கின சேனல்ஸ் யார்ட்டையாவது அவங்ககிட்ட வந்து கேட்டுட்டு அவங்க ஹெல்ப்போட அவங்க கொஞ்சம் பார்த்து பொறுமையா ஒரு ஸ்டெப்புமே பார்த்து கரெக்டா ஃபில் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்றது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் இந்த 4000 வாட்ச் ஹவர் அடிச்சுட்டா ஈஸி. மெயின்லயே வந்து நம்மளுக்கு வந்து இந்த உங்க சேனலுக்கு வந்து ஐடி வெரிஃபிகேஷன் கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துடும். நம்ம அதெல்லாம் கொடுத்துருவோம். ஈஸியா சேனலுமே மானிடைசேஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் மெயினான டாஸ்கே. அதோட நாங்கள் வந்து இந்த மானிடைசேஷன் வாங்கினோடனே லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லைவ் போதும், இதுக்கு மேல லைவ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தியாச்சு. இந்த மானிடைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம போடுற ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கெல்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம 1 இயர் ஆச்சு. எங்க சேனல் வந்து மானிடைசேஷன் வாங்குறதுக்கு கரெக்டா 1 வருஷம் ஆச்சு. அந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போட்ட எல்லா ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போன வியூஸ்க்கெல்லாம் ₹1 கூட ஏறவே ஏறாது. அந்த மானிடைசேஷன் வாங்குற டைம்ல இருந்து அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல ஏறுற வியூஸ்க்கு மட்டும் தான் அமௌண்ட் ஏறும். அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் போட்டோம். ஃபர்ஸ்ட் சேலரி எங்களுக்கு ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட 3 மாசம் ஆச்சு. 3 மாசத்துல வந்து ஃபர்ஸ்ட் சேலரி எடுத்தோம். இந்த ஃபர்ஸ்ட் சேலரிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டா $100 வந்து நம்ம சேனல்ல ரீச் ஆயிருக்கணும். அதுல வந்து டாலர் சிம்பிள் நம்ம சேனல் வந்து மானிடைசேஷன் வாங்கிடுச்சுனாலே, அதுல வந்து இந்த டாலர் சிம்பிள் தான் வந்துரும். அதுல வந்து $100 வந்துருச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த அமௌண்ட் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கே ஏறிடும். எப்பன்னு பார்த்தீங்கன்னா 21, 22ஆம் தேதி ஒவ்வொரு மாசமும் 21, 22 அந்த டேட்ல வந்து நம்ம சேனல்ல வந்து $100 ரீச் ஆயிடுச்சுன்னா, நம்மளோட சேலரி அமௌண்ட் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கே நேரா அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. நம்ம எடுத்துக்கிற மாதிரி. இதுல இடையில வேற எந்த சிக்கலுமே இருக்காது. இந்த மானிடைசேஷன் ப்ராசஸ் மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சேலரி வந்து 3 மாசத்துலயே எடுத்துட்டோம். அடுத்து செகண்ட் சேலரி வந்து பாத்தீங்கன்னா 4 மாசம் ஆயிடுச்சு. அப்பதான் எனக்கு வந்து என்னால அதுக்கு மேல முடியல. எனக்கு இந்த காமெடி பாட்டுன்றது எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னா, இதுக்கு மேல இந்த சேனலை கண்டினியூ பண்றதா இருந்தா மானிடைசேஷன் வாங்கியாச்சு. எல்லா ப்ராசஸும் முடிஞ்சுச்சு. இதுக்கு மேல உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்களே எடுத்துக்கோங்க. எனக்கு வேண்டாம். நான் வந்து இந்த சேனல்ல உள்ள வரல. நீங்களே வீடியோ போட்டுக்கோங்க. நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் பேக் அடிச்சிட்டேன். அப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த மனுஷன் நீயே வச்சுக்கோ, நீ ஏன் லாக் போடு அப்படின்னு சொல்லிட்டு என் கையில சேனலை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் வீடியோ போட ஆரம்பிச்சு அடுத்தடுத்த சேலரிஸ் வந்து டக்குன்னு அந்த 1 மாசம் 1.5 மாசம் அப்படி வந்து எனக்கு ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியா நம்ம சேனலுமே வந்து ஓரளவு சக்ஸஸா வந்து இப்போ கொஞ்சம் நல்லாவே முன்னாடி வருது. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி என் சேனல் என் கைக்கு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் விளாக்ஸே போடுறேன். பட் இருந்தாலுமே என்னால் இந்த ரெகுலரா விளாக் போடுறது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. கொஞ்சம் என்னால முடியல. ஏன்னா எங்கள பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வீட்ல தான் இப்ப எனி டைம் வீட்லயேன்றதுனால கொஞ்சம் ரெகுலரா விளாக் போடுறது வந்து கொஞ்சம் போர் அடிக்குமா, சரி இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது ஒண்ணு கிடைச்சா மட்டும் வீடியோ போடுற மாரி போட்டுட்டுருக்கேன். இதுலயுமே பரவால்ல, சேனல் நல்லா தான் டெவலப் ஆகுது. ஸோ நீங்க யாராவது ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்கனாலோ, இல்லன்னா ஒர்க்கிங் உமன்ஸா இருந்தீங்கனாலும், நீங்க பார்ட் டைமா ஏதாவது உங்களுக்கு ஒரு சேலரி மாரி வந்தா நல்லா இருக்கும்னா, தயவு செஞ்சு யோசிக்காம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம தொடங்குறது முக்கியம் இல்ல. அதை எந்த விதத்துல கொண்டு போறோம், நம்மளுக்கு ரெஸ்பெக்ட்டா இருக்கிற விதத்துல நம்ம கொண்டு போனா, அது என்னைக்குமே நமக்கு நல்ல விஷயமா தான் அமையும். அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க.
பண்ணுங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றத பத்தின, இல்ல வீடியோ எடிட் பண்றத பத்தி அந்த மாதிரி எந்த டவுட் இருந்தாலும் தாராளமா கமெண்ட்ல கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஃபாலோ பண்ண எந்த விஷயத்தையும் உங்களுக்கும் சொல்றேன். அவ்வளவுதான். இந்த வீடியோ முடிச்சு